ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஒரு லேயரை எப்படி ஸ்பிளிட் பண்றது, எப்படி ட்ரிம் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட 3 வீடியோ கிளிப் இருக்கு. இந்த 3 வீடியோ கிளிப்ல மேல இருக்க வீடியோ கிளிப்பை மட்டும் நான் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லேயரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது மேல இருக்க வீடியோ கிளிப்பை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த எந்த இடத்துல நான் ஸ்பிளிட் பண்ணணுமோ அந்த இடத்துல கரண்ட் டைம் இண்டிகேட்டர் அந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு நான் ஸ்பிளிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் இங்க வச்சுட்டு இந்த இடத்துல எடிட் மெனுக்கு போறேன். எடிட் மெனுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் லேயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் எந்த லேயரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த லேயர்ல கரண்ட் டைம் இண்டிகேட்டர் எந்த இடத்துல இருக்கோ கரெக்டா அந்த இடத்துல ஸ்பிளிட் ஆயிருக்குது நீங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரே நேரத்துல மல்டிபிள் லேயர்ஸை நம்ம ஸ்பிளிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியும். ஜஸ்ட் இப்ப நான் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 லேயரை ஒரே நேரத்துல ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மேல இருக்க லேயரையும் இந்த கடைசி இருக்க லேயரையும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நான் கரெக்டான டைம் இண்டிகேட்டர் இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எந்த லேயரை நான் செலக்ட் பண்ணணும் அதுவும் எந்த இடத்துல இந்த கரண்ட் டைம் இண்டிகேட்டர் இருக்கோ அந்த இடத்துல ஸ்பிளிட் ஆயிருக்குது பார்க்கலாம். இப்போ எந்த லேயருமே நான் செலக்ட் பண்ணாம கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு இப்போ நான் எந்த லேயருமே நான் செலக்ட் பண்ணல. இப்போ நான் என்னுடைய டைம் இண்டிகேட்டரை நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா கம்போசிஷன்ல இருக்க அத்தனை லேயரும் ஸ்பிளிட் ஆயிருக்குது பார்க்கலாம். கைஸ், இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கிளிப்பை பர்டிகுலரான கிளிப்பை மட்டும் நம்ம ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கரெக்டா நம்ம அந்த வீடியோ கிளிப்பை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டா நம்ம டைம் இண்டிகேட்டர் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஸ்பிளிட் ஆகும். அடுத்து கம்போசிஷன்ல இருக்க அத்தனை லேயரும் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எந்த லேயருமே செலக்ட் பண்ணாம கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எல்லா லேயரும் ஸ்பிளிட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம லேயர்ஸை எப்படி ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னு கத்துக்கிட்டோம். இப்போ லேயர்ஸை எப்படி ட்ரிம் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட இந்த 3 லேயர் இருக்கு. இந்த 3 லேயர்ல மேல இருக்க லேயரை நான் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். செலக்ஷன் டூல் எடுத்துட்டு இந்த இடத்துல அதாவது மேல இருக்க வீடியோ கிளிப்பை மட்டும் நான் ட்ரிம் பண்ண போறேன். ஜஸ்ட் இப்படி ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரிம் பண்றதும் நம்ம மல்டிபிள் லேயர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் லேயரும் லாஸ்ட் லேயரும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நான் இந்த செலக்ஷன் டூலை எடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ட்ரிம் பண்றேன். ஸோ இப்போ ஒரே நேரத்துல எனக்கு 2 லேயர் ட்ரிம் ஆகிறத பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். கைஸ், இந்த ட்ரிம் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் மேல இருக்க வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இந்த டைம் இண்டிகேட்டர் எங்க இருக்கோ அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறத நான் ட்ரிம் பண்ண முடியும் நினைச்சேன் அப்படின்னா ஆல்ட் ஓபன் பிராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல ட்ரிம் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல இந்த டைம் இண்டிகேட்டர் வைக்கிறேன். இப்போ என்னுடைய டைம் இண்டிகேட்டரை நான் இங்க வச்சுட்டு இப்போ டைம் இண்டிகேட்டருக்கு ரைட் சைட்ல இருக்கு ட்ரிம் பண்ணோம் அப்படி நினைச்சேன் அப்படின்னா ஆல்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் இண்டிகேட்டருக்கு ரைட் சைட்ல இருக்குது ட்ரிம் ஆயிருக்குது நீங்க பார்க்கலாம். கைஸ், இப்போ ஒரு லேயரை எப்படி ஸ்பிளிட் பண்ணோம் ட்ரிம் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு லேயரை ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அந்த பர்டிகுலரா லேயரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலரான லேயர் மட்டும் ஸ்பிளிட் ஆகும். இப்போ இதே மல்டிபிள் லேயர்ஸ் நான் ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன்னா மல்டிபிள் லேயர்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா மல்டிபிள் லேயர்ஸ் எனக்கு ஸ்பிளிட் ஆகும். இப்போ என்னுடைய கம்போசிஷன்ல இருக்க அத்தனை லேயரும் நான் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா எந்த லேயருமே செலக்ட் பண்ணாம கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டா டைம் இண்டிகேட்டர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எல்லா லேயர்ஸும் ஸ்பிளிட் ஆகிருக்குது பார்க்கலாம். இதுக்கடுத்து ஒரு லேயரை எப்படி ட்ரிம் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பர்டிகுலரான ஒரு லேயரை நான் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஸோ அந்த லேயரை நான் செலக்ட் பண்ணிட்டு செலக்ஷன் டூல் எடுத்து நான் ட்ரிம் பண்ணிக்க முடியும். இதே நேரத்துல மல்டிபிள் லேயர்ஸை நான் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் லேயர்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டு செலக்ஷன் டூல்ல வச்சுட்டு நான் ட்ரிம் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ டைம் இண்டிகேட்டருக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற வீடியோ கிளிப்பை நான் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஆல்ட் ஓபன் பிராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா டைம் இண்டிகேட்டருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது கட் ஆகும். இதே டைம் இண்டிகேட்டருக்கு ரைட் சைட்ல இருக்கிறது நான் ட்ரிம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா டைம் இண்டிகேட்டர் அந்த இடத்துல வச்சு ஆல்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா டைம் இண்டிகேட்டருக்கு ரைட் சைட்ல இருக்குது ட்ரிம் ஆகும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் குடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கோம். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷன பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுத்திருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்ட கிளியர் பண்ணிக்கங்க. தாங்க் யூ.